முறைகேடுகள் நடைபெற்றதாக அமலாக்கத்துறையுடைய அறிவிப்பு. அதில் இடி டாஸ்மாக் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் நபர்கள் மீது PMLA 2002 சட்டத்தின் கீழ் 6/3/2025 அன்று தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. டாஸ்மாகை சுற்றியுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடங்கிய FIR அடிப்படையில் இடி இந்த விசாரணை தொடங்கியிருக்குது. குற்றச்சாட்டுகள் MRP விட கூடுதலாக வசூலித்த டாஸ்மாக் கடைகள், உத்தியோகஸ்தர்களுக்கு மதுபான நிறுவனங்கள் வழங்கிய லஞ்சம், பணியிட மாற்றங்களுக்கு லஞ்சம், இதையெல்லாம் அவர்கள் கண்டுபிடிச்சதாக அறிவிப்பு வந்திருக்குது. சோதனையின் போது டாஸ்மாக் அலுவலகங்களில் பணியிட மாற்றங்கள், போக்குவரத்து டெண்டர்கள், பார் உரிமம் டெண்டர்கள், தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு உளவுத்துறை ஆணைகள் உள்ளிட்ட ஆவணங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. டாஸ்மாக் கடைகள் ஒரு பாட்டிலுக்கு ரூ. 10 முதல் 30 வரை அதிகமாக வசூலித்த விவரங்களும் அதிகாரிகள் ஈடுபட்டு அந்த சோதனையில் கண்டறியப்பட்டதாக செய்தி வெளிவந்துள்ளன. போக்குவரத்து டெண்டர் மோசடியில் விண்ணப்பத்தாரின் KYC விவரங்களும் DDயுமாக பொருத்தமாக இல்லை என்பதையும் அதில் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஒரே விண்ணப்பத்தாருடன் டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்படாமல் ஆண்டுக்கு 100 கோடிக்கு மேலான செலவு செய்யப்பட்டதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பார் உரிமம் டெண்டர்களில் GST பேன் இல்லாதவர்களும் முறையான KYC இல்லாதவர்களும் டெண்டர் பெற்றுள்ளனர் என்பதும் இந்த சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்தி வெளிவந்துள்ளன. டாஸ்மாக் உயர் அதிகாரிகளும் மதுபான நிறுவனங்களும் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் அதிக உத்தரவுகளை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த சோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. மேற்கண்ட அனைத்து நடவடிக்கைகளும் PMLA 2002 மற்றும் ஊழல் தடுப்பு சட்டம் 1988 ஏற்ப குற்றச்செயலாக இடி உறுதி செய்துள்ளதாக அறிவிப்பு அமலாக்கத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய 1000 கோடிக்கு மேலே முறைகேடு நடந்ததாக சொல்கிறாங்க. அது முழு விவரமும் முழு விசாரணை நடைபெற்று முடியும் போது சுமார் 40,000 முறைகேடு நடைபெற்றுள்ளதாக தெரிய வரும் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறாங்க. அதாவது நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டுட்டாங்க. சோதனை அடிப்படையில் அவை கைப்பற்ற ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு தொடருவாங்க. இதில் யாரெல்லாம் சிக்குவாங்க என்பதெல்லாம் ஊடகத்துக்கு பத்திரிக்கும், அந்த அமலாக்கத்துறையை தெரிவிக்கும். நன்றி, வணக்கம்.